ஏமா மது, உனக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குதுன்னு உங்க அம்மா சொல்லுச்சு. இப்படி வாமா. ஆமா, ஃபீவர் தான் தாத்தா. தொட்டு பார்த்துட்டு ஐயோ என் பேத்திக்கு இப்படி காய்ச்சல் கொதிக்குதுன்னு சொல்ல போறீங்க? எனக்கு உங்க அனுதாபம்லாம் தேவையே இல்லை. நீங்களே உங்க மருமக பக்கம் தானே. அப்படிலாம் இல்லடா. அம்மா பக்கம் நியாயம் இருக்கிறப்ப அவங்க சொல்றது சரிதான். அதை நீ கேட்டு நடக்கணும்னு தானே சொல்ல முடியும். ஆனா எப்பவுமே அவங்க பக்கம் நின்னே பேசுறீங்களே தாத்தா, அதுதான் எனக்கு பிடிக்கல. இப்ப என்ன, நீ காய்ச்சலோடவே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? எனக்கு ஸ்கூலுக்கு போனதா பீஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நீ காய்ச்சலோட போய் உன்னால கிளாஸ்ல கூட உட்கார முடியாது. அங்க போனாலும் டீச்சர் உன்னை பார்த்துட்டு வீட்டுக்கு தான் அனுப்பி வைப்பாங்க. அதுக்கு நீ இப்பவே வீட்ல இருக்கலாம்ல. ஆண்டி சொல்றது கேளு குட்டி. போய் ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. என்னால இந்த வீட்ல எல்லாம் இருக்க முடியாது ஆண்டி. நான் ஸ்கூலுக்கு போனா என் ஃப்ரெண்டு வித்யா இருப்பா. அவ கூட ஜாலியா பேசினாலே என் ஃபீவர் சரியா போயிடும். நீங்க போனை கொடுங்க. நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கே போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீ என்கிட்ட போனை கொடுன்னு கேக்குற. என்ன மது இதெல்லாம்? வேண்டாம், அம்மா சொல்றத கேளு. நீ வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடு. நான் ஸ்கூலுக்கு போறேன்னு முடிவெடுத்தது தான். நீங்க ஃபர்ஸ்ட் என் போனை கொடுங்க, நான் கிளம்பணும். என்னால ஸ்கூலுக்கு போன் எல்லாம் கொடுத்து அனுப்ப முடியாது. ஐம் சாரி. ஏன் போனை என்கிட்ட கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது கொடுக்க மாட்டேன், ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க?